பவானி அக்கா எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? எடுத்து வச்சிட்டேன்க்கா. சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். சரி, அங்க போன உடனே எல்லாத்துலயுமே ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோ. என்ன? ஜாக்கிரதை. எனக்கா அப்பா இன்னும் வரல. வந்துருவாரு பவானி. இல்லக்கா இப்பே கிளம்பினதா கரெக்டா இருக்கும். அப்பா வந்துருவாருமா. பாப்பாக்கு ஏன் அடிக்கடி ஃபீவர் வந்துட்டே இருக்கு? ஏதாவது இன்ஃபெக்ஷனா இருக்கும். நீ உட்காருமா. அப்பா டாக்டர் என்ன சொன்னாரு? ஒன்னும் பயப்படும்படியா இல்லம்மா, மருந்து கொடுத்துக்கிறாரு. காய்ச்சலை பத்தி கவலை இல்லையா, குழந்தைக்கு மனசுல ஏதோ ஏக்கம் இருக்குதான். அதுக்கு ஏத்த மாதிரி இது அப்பா அப்பான்னு முனைகிட்டே இருக்குது. பாசத்துல அப்பாவை மிஞ்சிரும் போல இருக்குது. டாக்டர் சொல்றாரு, இந்த குழந்தைக்கு உடம்பு சட்டுன்னு குணமாகணும்னா அப்பா பக்கத்துல இருக்கணுங்கிறார். என்ன பண்றது? அண்ணே நான் சொல்றேன்னே, இந்த காய்ச்சலுக்கு மருந்தெல்லாம் கேட்காது. ஒண்ணு போஸ் இங்க வர சொல்லுங்க, இல்ல இந்த பிள்ளைய கொண்டு போய் அங்க விட்டுருங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா போசாலைங்க வர முடியுமா? புதுசா தொழில் தொடங்கி இருக்கிறான். இவ்வளவு உடனே அங்க போக முடியாது. லீலா ரெட்ட குழந்தையோட இங்க வந்திருக்குதுல்ல. அண்ணே சின்ன பிள்ளை விஷயம் என்ன, இதெல்லாம் யோசிக்க கூடாது. அவன் வரலன்னா என்ன, பிள்ளைய தூக்கிட்டு தானே போட்டோம். அப்பா அத்தை சொல்றது சரிதான். ஆனா லீலா எப்படி ஒத்தையில 2 குழந்தைங்களையும் வச்சு சமாளிக்க முடியும்? தானோ நம்ம பிள்ளைங்க தான் முக்கியம். நீங்க 3 பேரும் கிளம்பி போங்க. நான் வேணா லீலாவுக்கு துணைக்கி இருக்கேன். அதுவும் சரிதான். லீலா ஒண்ணு பண்றோம். நான் இந்த குழந்தைய தனத்தை அழைச்சிக்கிட்டு போஸ் வீட்டுல கொண்டு விட்டுறேன். பவானி அழைச்சிட்டு போய் காலேஜ் வேலையில முடிச்சு விட்டு ராத்திரிக்குள்ள திரும்பி வந்துடுறேன். நீ இன்னைக்கு மட்டும் அத்தை துணையோட இருக்கிறியா? சரி. நீ இருக்கிறியாமா? தாராளமா நான் இருக்கேன். ரொம்ப சரி. சரி பவானி, துணியெல்லாம் எடுத்து வைப்போ. சரிக்கா. அப்போ அப்படியே சர்டிஃபிகேட் எல்லாம் ஞாபகமா எடுத்துக்க. சரிப்பா. லீலா 10-15 நாள் இருக்கணும் தான் நினைச்சேன். அட போக்கா, அதுக்குள்ள குழந்தை அப்பாவை நினைச்சு ஏங்கி போயிடுவா. அதான் நைட்டுக்குள்ள அப்பாவும் பவானியும் வந்துருவாங்கல்ல. அத்தையும் எனக்கு துணையா இருக்காங்க. எனக்கு எந்த பயமும் இல்ல. நீ போயிட்டு வாக்கா. தானா குழந்தை துணி எல்லாம் சரியா எடுத்துக்கல பாத்துக்க. எல்லாம் எடுத்து வச்சிட்டியாடி? வச்சிருக்காளா? மருந்து பாட்டில் எல்லாம் இருக்கு. வாமா வா, பஸ் பிடிக்கணும், சீக்கிரம் போய் ராத்திரிக்குள்ள திரும்பணும்ல. அம்மா பாத்துக்க. சரிண்ணே. பிள்ளைங்க நல்லா வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வரேன்க்கா. பவானி ஆல் தி பெஸ்ட். சரிக்கா. நீ ராசாத்தி அத்தை வரேன். வரேதே. செல்வம், இது சிதம்பரம் மாமா கொடுக்க வேண்டிய பணம். அழகர்குளம் போய் கொடுத்துட்டு வந்துறியா? சரி. சுந்தரம் சார் வந்திருக்காரு. அரடே வாங்க சார். வணக்கம் சார். என்ன மாணிக்கம்? அட உட்காருப்பா, இது ஓ இடம். உட்காரு. இல்ல நீங்க உட்காருங்க. உட்காருமா, உட்காரு செல்வம். எப்படி இருக்க மாணிக்கம்? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. இவ பேர் சக்தி. வணக்கங்க. வணக்கம். செல்வம், நேற்று கோவில்ல கூட பாத்தியே. மாணிக்கம், இவங்கெல்லாம் ரொம்ப தூரத்து உறவு. இவங்க அப்பா தேவராஜ் வந்து உங்க அம்மாவுக்கு அண்ணா உறவு மாதிரி. சொந்த பந்தம் எல்லாம் விட்டுட்டு மெட்ராஸ் வந்ததுல யார் என்னன்னே தெரியாம போச்சுமா. மாணிக்கம் சொல்லுங்க சார். நேற்று செல்வத்து கூட பேசிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும்ப்பா. சொல்லுங்க சார், என்னன்னு சொல்லுங்க. நான் இந்த மெட்ராஸ்ல இருக்கிற பிசினஸ் எல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு பாம்பேல போய் செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன். என் பொண்ணு அதைத்தான் விரும்புறா. இவங்களும் மெட்ராஸ்க்கு வந்து 2 மாசம் ஆச்சு. இங்கேயே பர்மனண்டா செட்டில் ஆயிடலான்னு பாக்குறாங்க. இவளும் பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கா. ரொம்ப ஷார்ப்பான பொண்ணு. அக்கௌண்ட்ஸும் நல்லா பார்த்துப்பா. நம்பிக்கையான இடத்துல சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. பொறுப்புன்னு நினைச்ச உடனே உங்க 2 பேரோட ஞாபகம் தான் வந்துச்சு. அதான் இவளை இங்க கூட்டு வந்தேன். அதுக்கு என்ன சார், தாராளமா சேர்த்துக்கலாம். இன்னைக்கு கூட நீங்க விட்டுட்டு போலாம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. உன்னோட உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன சார் உதவியா? இப்ப கூட நாங்க உங்களுக்கு உதவி செய்யல, நீங்க தான் சரியான நேரத்துக்கு வந்து எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. என்னப்பா சொல்ற? நம்ம ஆபீஸ்க்கு ஒரு ஆளை வைக்கணும், அதுவும் பொண்ணா இருந்தா பெட்டரா இருக்கும். நானும் செல்வம் பேசிட்டு இருந்தோம். நாங்க நல்ல ஆளை தேடி அலையறதுக்கு பதிலா நீங்களே நேரத்துக்கு சொல்லி வச்ச மாதிரி கூட்டிட்டு வந்து விட்டு இருக்கீங்களே. மாணிக்கம், நல்ல நேரம் வரும்போது எல்லாமே நல்லபடியா நடக்கும். அம்மாடி, என்னோட பொறுப்பு முடிஞ்சிருச்சு. இது நம்ம ஆபீஸ் மாதிரி. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்ஸ் அங்க சொல்லு. தேங்க் யூ சார். பரவாயில்லம்மா, பொறுப்பா பாத்துக்கணும். சார் சொல்ற மாதிரி உன் ஆபீஸ் மாதிரி நினைச்சு பாத்துக்கணும். சரிங்க சார். எப்பல இருந்து வரமா? நீங்களே சொல்லுங்க சார், எப்பல இருந்து வரணும்? நாளைக்கே கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்ப நாங்க கிளம்புறோம். சார் குடிக்க ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா. போலாமா? வரோம். வாங்க சார். வணக்கம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வாமா. வரேங்க.
செல்வம், இந்த பொண்ணு சரியா வருவான்னு நினைக்கிறியா? எனக்கு என்னமோ ஓகேன்னு தான் படுது. கரெக்டாக இருக்கும். சார் சரி, நான் போய் சிதம்பரம் மாவட்டம் கொடுத்துட்டு வந்துடுறேன். ம். அதெல்லாம் நீ ஈஸியா பிக்கப் பண்ணிடுவ. நீ தைரியமா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுமா. எனது இவங்கிட்டயா? அது எதுக்குமா? அதான் நான் சொல்றேன்ல, எல்லாம் கரெக்டா நடக்கும். நீ எதை பத்தியும் கவலைப்படாம தெம்பா மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பாரு. என்னடா இது, போனா உடனே திரும்பி வந்துட்ட? கடையில் என்னால் உட்கார முடியல. ஏன், என்ன பிரச்சனை? மனசு ஒரே குழப்பமா இருக்கு. நீ அப்பதாண்டா குழம்பாம இருந்திருக்க. தெளிவா இருந்தாதான் ஆச்சரியமே. அப்பா. என்ன? காலையிலேயே உங்களை தேடினேன், நீங்க இல்லை. கடைக்கு போனேன், எனக்கு எந்த வேலையும் ஓடல. தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா, நேற்று யார் ஃபோனில் பேசுனது? அது என்ன விவரம்? அவசியம் தெரிஞ்சுதான் ஆகணுமா? தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். என் மருமக லீலாவுக்கு ஏதோ இன்டர்வியூ வந்திருக்கான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இருந்து. விவரமான பொண்ணு, அதெல்லாம் பாஸ் ஆகிடும். அதான் நேற்று ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தேன். போதுமா? அப்போ அந்த வேலை அவளுக்கு, லீலாவுக்கு அந்த வேலை கிடைக்குமா? லீலாவோட திறமைக்கும் அவளோட தகுதிக்கும் நிச்சயம் இந்த வேலை கிடைச்சிரும். எனக்கு அதில் சந்தேகம் இல்லை. அப்ப லீலா வேலைக்கு போவல? என்னடா இது கேள்வி? வேலை கிடைச்சா நிச்சயமா போகத்தான் செய்வா. அது எப்படிப்பா? என்ன கேட்காம எப்படி போவா? ஏன், எதுக்காக உன்னை கேட்கணும்? என்ன பேசுறீங்க? நான் புருஷன், அவளை தொட்டு தாலி கட்டி இருக்கேன். பெருசா தாலி கட்டிடா போதுமாடா? ஒருத்தன் புருஷனுக்கு உண்டான அத்தனை தகுதிகளையும் வச்சுக்கிட்டு முழுமையான ஒரு கணவனா இருக்கணும்டா. சும்மா தாலியை கட்டிட்டேன், தகரத்தை கட்டிட்டேன். டேய், பெத்த பிள்ளைங்களை வெறுத்து ஒதுக்குற ஒருத்தனை எந்த பொண்ணும் புருஷனா மட்டும் இல்லடா, மனுஷனா கூட மதிக்க மாட்டான். இனிமே அவ பிள்ளைகளை அவதாண்டா சம்பாரிச்சு காப்பாத்தணும். அத உன்கிட்ட கேட்கறதுக்கு என்னடா இருக்கு? எதுக்காக உன்கிட்ட சம்மதம் கேட்கணும்? என்னடா வாயடிச்சு போயிட்ட? புருஷங்கிறது ஒரு சௌகரியமான பதவி நினைச்சிட்டு இருக்கியா? பொம்பளைங்க கிட்ட சோகம் தேடுறதும் அவ சமைச்சு வச்சதை சாப்பிடுறதும் அதிகாரம் பண்றதுக்கு தான் நீ தாலி கட்டின நினைச்சிட்டு இருக்கியா? இந்த மாதிரி அடாவடித்தனம் பண்றதுக்கு உண்டான லைசன்ஸ் இல்லடா தாலி. புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பொறுப்புகளை உணர்ந்துகிட்டு சந்தோஷமா வாடுறதுக்கு உண்டான அடையாளம் தாண்டா அது. எது தேவையோ அதை மட்டும் ஏத்துக்கிட்டு உனக்கு எது தேவையில்லையோ அதை ஒதுக்கி வைக்கிறது என்னடா நியாயம்? டேய், பிரசவ வேதனை என்னன்னு தெரியுமாடா உனக்கு? ரெண்டு பிள்ளைங்களை பெத்து போட்டு கிடக்கிற ஒருத்திய பட்டும் படாம பார்த்துட்டு ஓடுற ஒரு புருஷனை பத்தி ஒரு பொம்பளை என்னடா நினைப்பா? அவன் மேல அவளுக்கு என்னடா மரியாதை இருக்கும்? காரி துப்ப மாட்டா உன்ன? ஒரு மனுஷன் கிட்ட இருக்கிற சுயநலமும் கோழத்தனமும் ரொம்ப ரொம்ப அருவருப்பானதுடா. எந்த பொம்பளையும் புருஷன்கிட்ட இந்த மாதிரி குணங்களை சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாடா. ஆனா லீலா ரொம்ப தெளிவான பொண்ணு. எத்தனையோ காரணங்களுக்காக உன்னை சகிச்சுக்கிட்டா, உன்னை புரிஞ்சு நடந்துக்கிட்டா. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குப்பா. உனக்கு தான் எந்த அளவும் கிடையாது. மத்தவங்களும் அதே மாதிரி இருப்பாங்களா என்ன? லீலாவோட பொறுமை எல்லாம் தாண்டிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னடா அமைதி ஆயிட்ட? நான் அழகர் குணம் போறேன்ப்பா.
போய் எல்லாத்தையும் சரி பண்ணி அவளை இங்க கூட்டிட்டு வர போறேன். நிஜமாவ சொல்ற? நம்ப முடியலப்பா. நீங்க தான் நம்பாம என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுடுங்க. நான் இப்போ அழகர்குளம் போறேன். நீ போய் லீலாவை கூட்டிட்டு வந்தா நல்ல விஷயம்தான், சந்தோஷம்தான். ஆனா லீலா வரணுமே. அதுக்காக தானே போறேன். நான் பேசினா லீலா கண்டிப்பா வருவா. நான் இப்பவே போறேன். போதும். டேய் நல்லா சாப்பிடுற. வர வர ஜாஸ்தி ஓடுறியே தவிர நின்னு நிதானமா பொறுமையா சாப்பிடுறியா நீ? நல்லதாம்மா சாப்பிட்றேன். எனக்கு தெரியாதாக்கும். பேசாம சாப்பிடுற. செல்வம் எங்கடா போயிருக்கான்? அவன் சிதம்பரம் மாமா பார்த்துட்டு வர போயிருக்கான். என்னது? அவரை பார்க்க போயிருக்கானா? எதுக்கு? ஏன் அப்பாவை பார்க்க போயிருக்காரு? பணம் கொடுத்துட்டு வர போயிருக்கான். அவசியம் தேடி போய் கொடுக்கணுமாக்கும்? ஏமா கண்ணு, நமக்கு பணம் தேவைப்படும் பொழுது அவர் நம்மள தேடி ஓடி வந்து கொண்டு வந்து கொடுத்தாருல, அத போல அவரை நாம தேடி கொண்டு போய் கொடுக்கறதா நமக்கு மரியாதை. கொடுக்கறதுல தப்பு இல்ல கேள்வி. இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தா ஏதாவது யோசனை சொல்லிருப்பேல. அதெல்லாம் எங்க தோணுது இவனுங்க ரெண்டு பேருக்கும். அம்மா, அப்புறம் இன்னொரு விஷயம். என்னடா? நம்ம சொந்தத்துல அந்த பொண்ணு இருக்குல்ல, சக்தி, அத நம்ம லாரி ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்திருக்கோம். ஏண்டா உங்க மனசுல என்னதாண்டா நினைப்பு? எதையும் செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்றதும் கிடையாது. பத்தாததுக்கு நான் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றேனோ அதைத்தான் செய்யணும்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்களா? ஏமா, நான் இப்ப என்ன தப்பா செஞ்சுட்டேன்? தெரியுமா, வேலை செய்யற இடத்துல நடக்கிற நேக்கு போக்கு அவனுக்கு தான் தெரியும். உங்ககிட்ட சொன்னா மட்டும் நீ என்ன பெரிய யோசனையா சொல்லிட்டு போற? வேலைக்கு தானே சேர்த்துருக்காங்க, இருந்துட்டு போட்டுமே. நீ வேற கிழவி. அந்த சக்தியோட குடும்பம் இருக்கே, அவங்கெல்லாம் நாம கஷ்டப்படுற காலத்துல எவ்வளவு தூரம் உதாசீனப்படுத்திருக்காங்க தெரியுமா? அந்த நேரத்துல என்ன பார்த்தாலே ஏதோ என்ன பார்க்காத மாதிரி போவாங்க அவளோட அப்பனும் ஆத்தாலும். நான் பேசிட்டா எங்க நான் அவங்க கிட்ட உதவிக்கு போய் நிப்பேனோன்னு சொல்லிட்டு பயம். இத்தனை வருஷமாச்சே, நம்ம வீட்லயும் 3 கல்யாணம் நடந்துச்சு. இப்ப எப்படிரா திடுதப்புன்னு வந்து ஒட்டினாங்க? இப்ப மட்டும் என்னடா சொந்த வேண்டி கிடக்கா அவங்களுக்கு? இத பாருடா, இதெல்லாம் வேண்டாம். அந்த பொண்ணுகிட்ட வேலையெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பு. ஆமா, அந்த பொண்ணு நமக்கு சொந்தம் இல்லங்கிறது எனக்கு ஒரு விஷயமாவே படல. அவங்க நமக்கு உதவி பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறது எனக்கு முக்கியமா தெரியல. பிறகு என்னடா? அந்த பொண்ணை என்கிட்ட கூட்டிட்டு வந்தது, வேலை கேட்டது எல்லாமே சுந்தரம் சார். சுந்தரம் சார் எனக்காக பண்ணது எதுவுமே நான் மறக்கலாமா? அந்த பொண்ணை வேலைக்கு சுந்தரம் சார் சொன்னதுனால சேர்த்துன தவிர வேற எந்த காரணத்துக்கும் கிடையாது. ஏண்டா, நான் ஒருத்தி இங்க தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கிறது உனக்கு ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த சுந்தரம் பேச்சுக்கு அப்பீல கிடையாதா? சரிம்மா, இதை பெருசு பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஏண்டா? ஆமா, சுந்தரம் சார் எனக்காக நிறைய உதவி பண்ணிருக்காரு. ஏதோ தொழில எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடெல்லாம் வந்திருக்கலாம். அதுக்காக அவர் பண்ண உதவியெல்லாம் நான் உதாசீனப்படுத்த முடியுமா? சில விஷயங்கள்ல அவர் பேச்சு நான் கேட்டுதான் ஆகணும். பேசுறது புரிஞ்சுக்குங்க. ஏமா அமைதியா இருக்கீங்க? என் மேல ஏதாவது கோவமா? பாத்தியா சார், அம்மா எதுவுமே பேசாம ஏஞ்சி போறாங்க. சரி, நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்குன்னு நீயும் நினைக்கிறியா? இந்த விஷயத்துல எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லைங்க. அந்த பொண்ணை வேலைக்கு வைக்கிறதோ இல்ல வைக்காம இருக்கிறதோ அதெல்லாம் உங்க முடிவு. ஆனா சுந்தரம் மாமாவை பத்தி உங்க மனசுல இப்படி ஒரு நல்ல அபிப்பிராயமும் மரியாதையும் இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. என்ன சரி, துணி கேட்கிறேன். கூட போயிட்டு என்னன்னு பாரு. ஆமா, பாருங்க, மாஸ்டர் பாருங்க. ஓகே சார். நீ போய் அந்த பார்சல் எடுத்து வா.
என்ன மாப்ள எப்படி இருக்கீங்க போஸ் எப்படி இருக்க? அதான் பாக்குறீங்களே ஓடி ஆடி ஏதோ வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி வாங்க உள்ள உட்காந்து பேசலாம். டேய் தம்பி டீ சொல்லிட்டு வாடா. பரவாயில்ல போஸ் இப்போ வாங்க உள்ள தான் உட்காந்து பேசலாம் வாங்க. வாங்க மாப்ள உட்காருங்க. அப்புறம் சொல்லுங்க மாப்ள. ரொம்ப சந்தோஷம். எப்படியோ இருந்த ஆனால் இன்னைக்குன்னு உனக்கு ஒரு பொசிஷன். நீ அங்கேயும் ஓடி ஆடி வேலை பார்க்குறதும் உன்னை பார்த்துட்டு 4 பேர் எந்திரிச்சு வணக்கம் சொல்கிறதும் பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நீ பெரிய நேட்ட போஸ். எதுக்கு மாப்ள பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லியிருக்கீங்க? அது இல்லை போஸ், நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. நீயும் நானும் ஒரே மாதிரி தான். நம்மளை 2 பேர்த்தையும் யாருமே ஒரு பைசா கூட மதிக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நீ பெரிய லேட்ட போஸ். மாப்ள இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்க தொழில் இந்த அந்தஸ்து இது எல்லாத்துக்குமே கோபி மட்டும்தான் காரணம். அப்படி இல்லை மாப்பிள்ள, நேரங்காலன்னு ஒத்து வந்துச்சுன்னா எல்லாமே நல்லபடியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, டீ சாப்பிடு மாப்ள. எங்கள் வீட்டில் இருக்கவங்க உனக்கு எத்தனையோ தொந்தரவு கொடுத்தாங்க. அதையெல்லாம் மனசில் வச்சுக்காம கோபிக்கு நீ உண்மையானவனா இருந்த. கோபி மேலே பிரியம் வச்சுருந்தான். அதுக்கு பலந்தான் மாப்பிள்ள இன்னைக்கு நீ நல்லா இருக்க. இல்லை மாப்ள, நான் அந்த மாதிரி வளர்ந்ததுக்கு வேற யாரையுமே காரணம் சொல்ல முடியாது. நான் அப்படி அந்தஸ்தோட இருக்கேன்னா அது கோபி மட்டும்தான் காரணம். நீ பாராட்டுறேன்னு வச்சுக்க, கோபியை மட்டும்தான் பாராட்டணும், வேற யாரையும் பாராட்ட முடியாது. ஐயோ, நான் வந்த வேலையை மறந்துட்டேன். இந்த பாம்பே கம்பெனியோடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் லிஸ்ட் எல்லாம் உங்கள்ட்ட இருக்காமா? ஆமா, கோபி வாங்கிட்டு சொன்ன அப்படி ஜெராக்ஸ் எடுத்து தந்துறேன். அப்படி இதை எடுத்து தந்தேன். இந்த இருக்கு மாப்ள, இதுல 150 அட்ரஸ் இருக்கு. கோபிட்ட சொல்லிருங்க தெளிவா 150 அட்ரஸ் இருக்குன்னு. அப்படியே பார்த்துட்டு வரேன் மாப்ள. சரி, ரொம்ப சந்தோஷம். வரேன் மாப்ள. சரி வாங்க. சரி, இன்னொரு நாள் சாவகாசம் வரேன் மாப்ள. என்ன கிளம்பலையா? இல்ல மாப்ள, அப்படியே சும்மா மேல போய் சுத்தி பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு வரேன். சரி வரேன் மாப்ள. சரி.